வணக்கம். சிலைங்கர் இன்று செய்திகள். இந்திய சமுதாயத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சமூக தொடர்புத்துறை ஜேகோவின் கீழ் நண்பா எனும் புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசாங்க கொள்கைகள், அதன் முயற்சிகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள பல்வேறு தகவல்களையும் வாய்ப்புகளையும் இந்திய சமுதாயம், குறிப்பாக இளையோர் சமூகம் கண்டறிந்து பயன்படுத்திக் கொள்ள இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டம் மலேசியா மடானி குறித்த தகவல்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க உதவும் என தெரிவிக்கப்பட்டது. மடானி அரசாங்கத்தின் ராமா அடிப்படை உதவித்தொகை திட்டத்திற்கு தகுதி பெற்ற 54 லட்சம் பேரில் சுமார் 48 லட்சம் பேர் தங்களின் அடையாள அட்டையை பயன்படுத்தி நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட வளாகங்களில் அடிப்படை பொருட்களை வாங்கியுள்ளனர். இத்திட்டம் 3 மாதங்களில் பயன்பாட்டு விகிதம் 89% எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளதை நிரூபித்துள்ளதாக துணை நிதியமைச்சர் லிம் ஹியோய் ஹிங் கூறினார். ஸ்ரீமுருகன் கல்வி நிலைய தோற்றுனர் பேராசிரியர் டான்சிரி டாக்டர் எம் தம்பிராஜா தனது 83வது வயதில் காலமானார். இந்திய சமுதாயத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்த பாடுபட்ட அன்னாரின் மறைவு இந்திய சமுதாயத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். 70ஆம் ஆண்டுகளில் மலாய பல்கலைக்கழகத்தில் பயிலும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. அந்த பின்னடைவை நிவர்த்தி செய்ய டாக்டர் எம் தம்பிராஜா மலாயா பல்கலைக்கழகத்தின் சக விரிவுரையாளர்களின் ஒத்துழைப்புடன் பெட்டலிங் ஜெயா பிபிஎன் விடுதியில் 6ஆம் படிவ மாணவர்களுக்கான இலவச பிரத்யேக வகுப்புகளை தொடங்கினார். பின்னர் 80ஆம் ஆண்டுகளில் ஒரு துடிப்புமிக்க சமுதாயவாதியாக விளங்கிய டாக்டர் எம் தம்பிராஜா இந்திய சமுதாய கல்வியில் மட்டுமின்றி பொருளாதார மற்றும் அரசியலிலும் தனி சித்தாந்தங்களை கொண்டிருந்தார். நாடு தழுவிய அளவில் கல்வியோடு ஆன்மீகத்தையும் சேர்த்து போதிக்க தொடங்கி ஸ்ரீமுருகன் கல்வி நிலைய மாணவர்களின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் பெரும் பங்காற்றினார். அவரின் இறுதி சடங்குகள் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் செத்திய அலம் நிறுவன மையத்தில் நடைபெறும். அன்னாரின் குடும்ப உறவுகளுக்கும் ஸ்ரீமுருகன் கல்வி நிலைய குடும்பத்தினருக்கும் மீடியா சிலங்கூர் அதன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால அரசு மலேசிய காவல்துறை படை சேவையில் தாம் எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதில்லை என்று தேசிய காவல்துறை படை தலைவர் ஐஜிபி டத்துஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் கூறினார். அரசியல் கட்சியுடன் தன்னை சம்பந்தப்படுத்தும் விளக்கப்படத்தை வெளியிடுவதில் ஏற்பட்ட பிழை குறித்து சம்பந்தப்பட்ட ஊடகம் தன்னை சந்திக்க விரும்பியதால் இந்த விஷயம் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக முகமது காலிட் கூறினார். இதற்கிடையில் சிறப்பான மற்றும் முழுமையான செய்திகளை வழங்கும் அதே வேளையில் தெரிவிக்கப்பட வேண்டிய செய்திகளை வெளியிடும் பொறுப்பிலிருந்து நழுவ வேண்டாம் என்று ஊடகவியலாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார்.